திரு ஷியாம், 1965 ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், நீங்க கூட அதுல பங்கெடுத்திருக்கீங்க அப்படின்னு பல நேர்காணல்கள்லையும் சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அதை பத்தி இன்னுமே ஆழமா தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுலயும் குறிப்பா இந்த மாணவர்கள் போராட்டம் தான் பெரிதளவுக்கு நம்ம பேசுறோம். மாணவர்கள் போராட்டம் அப்படின்னும் போது அது தன்னெழுச்சியாக அனைத்து இடங்களையும் கடந்து தன்னெழுச்சியாக வந்ததா அல்லது அரசியல் தூண்டலா? அரசியல் தூண்டல் கிடையாதுங்க. இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தான் அதோட பேரு. வல்லாண்மைங்கிறது ஆதிக்கம்னு நீங்க மொழிபெயர்த்துக்கிடலாம். இன்றைக்கு நீங்கள் அறிகின்ற பலரும் அந்த இந்தி போராட்டத்திலிருந்து வந்தவங்க தான். சபாநாயகர் காளிமுத்தண்ணன்ல இருந்து தொடங்கி சசிகலா அம்மையாரோட கணவர் நடராஜன், எத்தனையோ பேர் சொல்லலாம். கலைஞரோட தனிச் செயலாளர் ராஜமாணிக்க IAS, இப்படி பல பேர். நாங்கள் கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பருவத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சீனியர். சமீபத்தில் மறைந்து போன கணேசன், ஒரத்த நாடு எல் கணேசன், எல்ஜின்னா என்னன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட லெப்டினன்ட் ஜெனரல், அப்படி அவரை நாங்கள் பெருமையாக அளித்தோம். இந்த காலகட்டத்தில் அரசியல் தூண்டுதல்ங்கிறது இல்லை. அண்ணா தோழர் தியாகம் சொன்னது சரி. அண்ணா அவர்கள் 26 துக்க நாளாக கடைப்பிடிக்கணும், கருப்பு கொடி ஏற்றணும். அதில் SSR வீட்டில் ஏற்பட்ட கலவரம், ஆனால் ஒரு நாளைக்கு முன்பே தொடங்கியது என்பதுதான் நிஜம். சம்பவம் மதுரையிலையும் நடந்தது. ஊர்வலம் போனோம், காங்கிரஸ்காரங்க அடிச்சாங்க. அதுல இருந்து அந்த பக்கம் பெரிய அளவுக்கு பரவுச்சு. நாங்கள்லாம் திருநெல்வேலி சைடு, பாளையங்கோட்டை சைடில் படிச்சுட்டு இருந்தவங்க. இது 37 காலகட்டம் என்பது இந்தி பாடத்திட்டத்தில் கட்டாயமாக சேர்க்கப்படுது. மகாத்மா காந்தியோட கொள்கை திட்டம் அது. அதன் எதிர்ப்பு தோழர் தியாகம் சொன்ன மாதிரி அது நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழி, இனி 65ல இருந்து இங்கிலீஷே இருக்காது என்று சொல்லப்பட்ட போது எழுந்த ஒரு உணர்ச்சி. முன்னாடி பல சம்பவங்கள். மணியாடர் போரத்தில் திடீர்னு தமிழை எடுத்துட்டாங்க. வெறும் இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும். கிராமங்கள்ல இருந்து 5 ரூபா 10 ரூபா தாய்மார்கள் அவங்களே மணியாடர் போரத்தில் ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. நான் படம் பார்க்கலைங்க, ஒரு சின்ன சீன் அதில் பார்த்தேன். ஒரு லேடி அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் என்னை தற்கூரின்னு சொல்லிட்டாங்கப்பான்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சீன் பார்த்தேன். அது கரெக்டு. என்னன்னா மணியாடர் போரம் கூட ஃபில்அப் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தமிழில் எழுத தெரியும் நமக்கு, இங்கிலீஷில் எழுத தெரியாது. தமிழுக்கு பதிலாக ஹிந்தி வந்துருச்சு. ஒரு சின்ன சம்பவம். குமரிநந்தன் தான் எடுத்து பெரிய போராட்டம் அறிவிச்சாரு. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள். அப்போ இப்படியே இருந்தோம் அப்படின்னா எதிர்காலமே இல்லை என்றாகி விடுங்கிற ஒரு பயம். 50 நாள் போராட்டம். முதல் போராட்டம் 37 போராட்டம், கிட்டத்தட்ட 3 வருஷம். இது 50 நாள் போராட்டம். 25 தொடங்கி மார்ச் 15 முடியுது. அது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடக்குது. ஏராளமான உயிர்கள். இன்னமும் அதுக்கு சரியான கணக்கு இல்லைங்கிறதா ரொம்ப வேதனை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே இன்னும் அந்த கணக்கு எடுக்கிற பணியை துவங்கவே இல்லை. ஒளிப்போர்த்தியாக நம்ம கொஞ்சம் பேருக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தோமே தவிர, நிறைய மிடில் கிளாஸ்ல இருந்தவங்க, லோயர் கிளாஸ்ல இருந்தவங்க, தொலைக்காட்சிகள்ல இன்றைக்கு பிரபல ஆங்கர்களாக இருந்தவர்களோட தந்தைமார்கள், அவங்கெல்லாம் காலில் அந்த குண்டு சதறல் பட்டு வாழ்க்கை கனவெல்லாம் தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா 65 போராட்டம் நிறைவு பெற்று விட்டது. கடந்து கொண்டுதான் இருந்தது. 67 அண்ணா ஆட்சிக்கு வராரு. அதுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சுங்க. பிரச்சனை வந்த போது அப்போ அண்ணா ஆட்சியில் இருக்கும்போதே நாங்க தனித்தமிழ்நாடு கொடி, ஒரு போராட்ட கொடியை மதுரை வேளாண்மை கல்லூரி நாங்க, ஆனா கோவை வேளாண்மை கல்லூரியில இந்த கொடியை ஏத்துனாங்க. அப்புறம் அண்ணா பதறி போய் அவர் போன் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் நமக்கு இருமொழி சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றின பிறகுதான் அந்த போராட்டம் தனித்தது. இன்று வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இதோட வெற்றின்னு நான் பார்க்கிறேன். அதாவது நீங்க அபிஷியலா 1937, அதற்கு பிறகு 65, இன்றைய தேதிக்கு 60 வருடம் தாண்டிடுச்சு. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 100 வருடம் தாண்டிடுச்சு. இன்னமும் அந்த போராட்ட தீ அணையவில்லை. தீ பரவட்டும், அதுதான் இதோட எழுச்சி என்பது எனக்கு கருத்து. அங்கே கழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்றது நீங்க சொல்றது நான் புரியுது. ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் திரு ஷியாம், இப்ப ஹிந்தி ஆதிக்க மொழி அதோடைய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது எப்படி பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்திலையும் கூட? அது ஒரு மொழி பாதுகாப்புக்காக அப்படின்ற கோணத்துல அணுகப்பட்டதா, இல்ல மத்திய அரசு எதிர்ப்பு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு அப்படின்னு அணுகப்பட்டதா, இல்ல இது ஒரு பண்பாட்டு பிரச்சனையா பார்க்கப்பட்டதா? பெரும்பாலும் அது பண்பாட்டு பிரச்சனை தான். காங்கிரஸ் ஆட்சி பேர்ல வெறுப்பு இருந்தது, அதெல்லாம் நான் மறுப்பதற்கு இல்லை. இன்னமும் அது பண்பாட்டு பிரச்சனையா இருக்குன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சமீபத்தில் மகாராஷ்டிரால அந்த தேர்ட் லாங்குவேஜ் கொண்டு வரும்போது எழுந்த எதிர்ப்பு, மராத்தி வர்சஸ் ஹிந்தியா அது எழுந்த எதிர்ப்பு. பெல்காம்ல மராட்டி வர்சஸ் கன்னடா ப்ராப்ளம் வரும்போது, இப்ப சமீபத்துல தான் ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு. அதுக்கு சென்சார்ல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பவும் இந்த உதாரணம் பேசப்பட்டது. சொல்ல போனால் இந்த உணர்வு இந்தியா முழுவதும் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்குங்க. 37 போராட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் ஸ்டேட்டும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அது மதராஸ் ப்ராவின்ஸ், மதராஸ் ராஜதானி.
அது பறந்து விரிந்த நிலப்பகுதி, ஏராளமான லாங்குவேஜஸ் அங்க இருந்தது. குடகையை நீங்க சேர்த்தீங்கன்னா 6-7 லாங்குவேஜ். ஆனாலும் வந்து அந்த இந்தி எதிர்ப்புங்கிறது அத்தனை அத்தனை மொழிகளுக்கு சேர்த்து தான் இருந்தது. இப்போ உதாரணமாக இந்த படத்துல இந்த தீ பரவட்டும், அதாவது புரிதல் இல்லாம அண்ணாவோட தீ பரவட்டும் என்ன அப்படின்னாங்க, அது 1943 வந்து சொற்போர் நடக்குது. எதுக்கான சொற்போர்னா, பெரிய புராணம் கம்ப ராமாயணம் வந்து தொடரணுமா வேண்டாமாங்கிற சொற்போர். 4 பேர் பேசுறாங்க. 4 பேர்ல வந்து சோமசுந்தர பாரதியார் இருக்கிறாரு, ஈழத்தடிகளார் இருக்காரு, அண்ணாவோட சேர்த்து 4 பேரோட ஸ்பீச்சஸையும் வரிசையா வந்து தொகுத்த புத்தகம் அது. அது நேரடியா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா அது நூலோட முகப்புல அண்ணாதுரைன்னு இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு தடை, தீ பரவட்டும், அது அண்ணாவோட பேச்சு. இப்படி வந்து எப்போதுமே புரிதல் இல்லாமல் நடந்து கொள்கிற ஒரு மத்திய அரசாங்கம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான். காங்கிரஸுக்கு சேர்த்தான் அதை சொல்றேன், அது பிஜேபிக்கு சேர்த்து தான் சொல்றேன். தமிழ்நாட்டு அரசியல்ங்கிறது ஏதோ சினிமா பேஸ்ட் நினைக்கிறாங்க. நிச்சயமா இல்ல. திரைமொழியை நாம் நமது அரசியல் சித்தாந்தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டோம். அந்த சித்தாந்தங்களின் வடிவமைப்பு இது. அதை புரிந்து கொண்டால் தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொள்ளலாம். இதையால் தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து தோல்விதான் கிடைக்கும். சரி, அது ஒரு தனி டாபிக். திரைக்கு சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு, திரைமொழிக்கான சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ஷியாம்.